கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்திலிருந்து அதில் 22ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில் வருது. 22ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையுமே ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. வாக்கு தத்தம் யார் மூலமாக வருது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது. ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாரை பற்றியதாக இருக்குதுன்னா கிறிஸ்துவை பற்றியதாக இருக்குது. கிறிஸ்துவை பற்றியது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அதனால தான் எல்லாரும் வாக்கு தத்தத்துக்கிட்ட நேரடியாக வர முடியாது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தான் வாக்கு தத்தத்துக்கிட்ட வர முடியும். வாக்கு தத்தின் நிறைவேறுதலை எல்லாரும் பெற முடியாது. அதனால தான் பாருங்கள், நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் தான் வாக்கு தத்தின் நிறைவேறுதலை அவர்கள் பார்க்க முடியும். பைபிள் அப்படி தான் எல்லா எக்ஸாம்பிளுமே வருது. எல்லாருமே சுகம் பெறும்படியாக யார்கிட்ட வராங்க? கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்கள். அது என்னத்தை காமிக்குதுன்னா வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தான் எனக்கு கிடைக்க முடியும்ன்றதை காண்பிக்கிறது. அதனால தான் நாம் எங்கே வர்றோம்? கிறிஸ்துவின் அண்டை வருகிறோம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தான் வாக்கு தத்தம் நமக்கு நிறைவேறுகிறது. அது மட்டும் இல்லாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது அளிக்கப்படுகிறது. யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான். கோயிலில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு இல்லை, விசுவாசிக்கிறவர்களுக்கு. நிறைய பேர் கோயிலில் அங்கமாக இருக்கிறாங்க, ஆனால் என்னவா இல்லை? விசுவாசிகளாக இல்லை. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பக்கத்துக்கு எப்படி சொல்ல? விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனியா, ஒரு கோயில் அங்கமாக இருக்கிறதுனால நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கணும், தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கணும், தனிப்பட்ட விதத்தில் அதுக்கு கீழ்ப்படியணும், தனிப்பட்ட விதத்தில் அதை நம்ம ரிசீவ் பண்ணணும், தனிப்பட்ட விதத்தில் நாம் அதை அடையும்படியாக நாட வேண்டும், முயற்சிகள் எடுக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் அதெல்லாம். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களுக்கு அப்படின்னா யாருக்கு? நமக்கு. நாம தான் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாக நாம் அதை அமுல்படுத்தணும், செயல்படுத்தணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேன்து. ஏன் நடக்க மாட்டேன்து? ஏன் அது எனக்கு நிறைவேற மாட்டேன்து? ஏன் நமக்கு அது கிடைக்க மாட்டேன்து? ஏன் வாக்குத்தத்தம் அவ்வளவு இருக்குது, நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், ஆனால் ஏன் எனக்கு நடக்க மாட்டேன்துன்னா விசுவாசம் உள்ளவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். அப்போ விசுவாசம், ஒரு கோயில் அங்கத்தினரால் இருந்தும் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்க முடியுமா? ஆமாம், ஒரு கோயில் அங்கத்தினர்களாக இருக்கலாம், ஆனால் விசுவாசமே இல்லாமல் நாம் இருக்க முடியும். அதனால தான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10:3 வாசிங்க. இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை தான். 2 கொரிந்தியர் 10:3 வாசிங்களேன். பிசாசு இந்த விசுவாசம் உள்ளவர்களை விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போடுகிறான் அப்படின்ற வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். மனக்கண்களை குருடாக்கி போடுகிறான். ஏன்னா விசுவாசிக்க கூடாதபடிக்கு. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அல்ல. ஓகே. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அந்த கான்டெக்ஸ்ட் 3லேருந்து ஆரம்பிக்குது. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு. யாருக்கு? அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. யார் அவிசுவாசிகள்? அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தில் கொரிந்தியர்களுக்கு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? இது கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். நல்லா கவனிங்க, கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குன்றாரு. ஆமென். அப்போ கொரிந்து சபையில் விசுவாசிகளா இருக்கிறாங்க, அங்கத்தினர்களா இருக்கிறாங்க, ஆனா என்னவா இல்லை? விசுவாசிக்கிறவர்களா இல்லை, அவிசுவாசிகளா இருக்கிறார்கள். அவர்கள் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமா இராதபடிக்கு பிசாசு என்ன பண்றான்? இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய மனதை குருடாக்கி வைக்கிறான். அப்போ விசுவாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு பெரிய ரீசன் என்னன்னு சொன்னா அவர்கள் மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு மனதை எப்படி குருடாக்குறான்? ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பெரிய வெளிப்பாடு வர மாட்டேங்குது. விசுவாசிப்பதற்கு வெளிப்பாடு வரணும். விசுவாசிக்கணும்னா ஒரு பெரிய அறிவு வரணும். விசுவாசிப்பதற்கு அதை குறித்த ஒரு பெரிய இமேஜினேஷன் வரணும்.
விசுவாசிப்பதற்கு வெறுமனே அந்த 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 வசனம் மட்டும் தெரிஞ்சா போதாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்ற வசனம் மட்டும் தெரிஞ்சா போதாது. நாம் விசுவாசிக்கும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். என்ன சொல்றீங்க? மனக்கண்கள், சத்தமா சொல்லுங்க, மனக்கண்கள் திறக்கப்படணும். அந்த மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் பிசாசு. அப்போ ஒரு சபையில அங்கமா இருந்தும் விசுவாசிகளா இராமல் இருக்க முடியும் பிசாசு. அதுக்கும் ஒரு பெரிய தந்திரத்தை வச்சிருக்கான், வஞ்சனையான சில காரியங்களை பண்றான். அதனாலதான் நம்முடைய பர்சனல் லைஃப்ல சில காரியங்கள் நடைபெறாம இருக்குது. வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ண முடியல. நல்லா கவனிங்க, விசுவாசிகள் ரொம்ப சிறப்பாக வரணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், வர வர மேலே வரணும், கீழே போகக்கூடாது. இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக தனிப்பட்ட விதத்தில் விசுவாசித்து நாம் அடைய வேண்டிய ஒரு நிலை, அடைய வேண்டிய ஒரு பெரிய உயர்வு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ இந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் என்ன பண்ணுது? அது எதுல இருந்தெல்லாம் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்குது அப்படின்னு 7 காரியம். அதில் முதல் காரியத்தில் தான் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, பாவத்திலிருந்தும் அதனால் உண்டாகிற தண்டனையிலிருந்தும் முதலாவது நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமான விசுவாசம், நான் பாவி கிடையாது, என் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்திருக்கிறார், என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், இப்பொழுது நான் நிரபராதி, நான் குற்றவாளி கிடையாது, அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் எல்லா நீதியையும் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய மேலான உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தருகிறது. எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது. பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையில் இருந்தும் நீங்கள் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு பாருங்க, அந்த பாவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா மக்களை தண்டிப்பது. பாவம் மக்களை தண்டிக்கிறது. வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மக்களை தண்டிக்குது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப இதெல்லாம் பாருங்க, பாவத்தினால் விளைகிற விளைவு. இப்ப ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ நாம பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் தான் விடுதலை ஆக்கிட்டார்ல பிரதர், அப்ப என்ன நம்ம என்ன விடுதலை ஆகுது? அப்படி இல்லை, அவர் விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப அந்த விடுதலையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டுமா இல்லையா? அந்த விடுதலையை நாம அனுபவிக்க வேண்டும். அதை எப்படி அனுபவிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். அதற்கு தான் ஒரு சில காரியங்கள் நாம் பார்த்தோம். அதுல இன்றைக்கு இந்த பாவத்தை நாம் எப்படி தண்டிப்பதுன்னு பார்ப்போம். பாவத்தை நாம் தண்டிக்கணும். பாவம் தான் நம்மளை தண்டிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கிறிஸ்துவை பற்ற விசுவாசம் என்னத்தை நமக்கு கொடுக்குதுன்னா, பாவத்தை தண்டிக்கிற ஒரு வல்லமையை, அதிகாரத்தை நமக்கு கொடுக்குது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இது ரொம்ப மேன்மையான காரியம். பாருங்க, இந்த ஊர் உலகத்தை சுற்றி பாருங்க. இன்ட்ரோடக்ஷனா ஒரு காரியத்தை சொல்றேன். எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? என்னத்தை பார்க்குறோம் தெரியுமா? பாவத்தினுடைய விளைவை தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு வியாதியை பார்க்குறீங்கன்னா அது என்னது? பாவத்தினுடைய விளைவு. ஒரு மரணத்தை பார்க்குறீங்கன்னா அது என்னது? பாவத்தினுடைய விளைவு. விளைவுன்னு என்ன அர்த்தம்? பாவம் மனுஷனை தண்டிக்குது. பாவம் செய்கிற பாவமும் செய்ய வச்சு அந்த பாவம் என்ன செய்யுது? மனுஷனை தண்டிக்கவும் செய்யுது. எங்கெல்லாம் பற்றாக்குறையை பார்க்குறீங்க அங்கெல்லாம் என்னத்தை பார்க்குறோம்? பாவத்தினுடைய தண்டனையை பார்க்குறோம். பாவத்தினுடைய விளைவு. சரீர பலவீனத்தை பார்க்கும்போது பாவத்தினுடைய தண்டனையை பார்க்குறோம். பாவம் மேலும் இருக்குது, அடக்கி ஆளுது, மேலே வர விட மாட்டேங்குது. பாவத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஒரு பெரிய சீர்கேட்டை பார்க்குறீங்களா? ஒழுக்கம் இல்லாத காரியத்தை பார்க்குறீங்களா? என்னத்தை பார்க்குறோம்? பாவத்தினுடைய விளைவை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாமே பாவத்தினுடைய தண்டனையாகவே இருக்கிறது. பாவத்தினுடைய தண்டனையை தான் பிரதிபலிக்குது. எங்கெல்லாம் ஒழுக்க கேடுகள் இருக்குதோ, எங்கெல்லாம் வியாதி, எங்கெல்லாம் பற்றாக்குறை, தரித்திரம், எங்கெல்லாம் வறுமை, எங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையை நாம் பார்க்க முடியலையோ அதெல்லாமே அடிப்படை வேறாக இருப்பது பாவம். பாவம் வந்து தண்டிச்சு வச்சிருக்குது. பாவத்தினுடைய விளைவு. ஆமாவா இல்லையா? ஆனால் ஒரு சில உணர்வுகள் மூலமாக நாம் இப்பொழுது பாவத்தை தண்டிக்க முடியும். அந்த வல்லமையை, அந்த ஆற்றலை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு தந்திருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு சில உணர்வுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, கிறிஸ்து எல்லா பாவத்தையும் வாங்கி கொண்டார். கிறிஸ்து எல்லா தண்டனைகளையும் வாங்கி கொண்டார். இப்போ இங்கே சரீர பலவீனத்தை பார்க்குறோம். அந்த சரீர பலவீனம் பாவம் தண்டித்த தண்டனை. ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? அந்த பாவத்தையும் வாங்கிட்டார், அந்த தண்டனை அவர் கல்வாரி சிலுவையில் வாங்கி கொண்டார்.
தரித்திரத்தையும் வாங்கி கொண்டார், இல்லாமையும் வாங்கி கொண்டார், வியாதியும் வாங்கி கொண்டார், மரணத்தை கூட வாங்கி கொண்டார். எல்லாத்தையுமே கல்வாரி சிலுவைக்கு அவர் கொண்டு போயிட்டாரு. அப்போ இப்போ நமக்கு ஒரு அதிகாரத்தை தராரு. என்ன அதிகாரம்? இதை கேட்குற ஆட்களுக்கு, இதை விசுவாசிக்கிற ஆட்களுக்கு என்ன அதிகாரத்தை தராருன்னா, பாவம் இவ்வளவு நாள் உன்னை தண்டிச்சுக்கிட்டு இருந்துச்சு, வியாதியில் வச்சது, குறைவில் வச்சது, இல்லாமையில் வச்சது. இப்போ நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னை விடுதலை ஆக்கிறது எதுக்குன்னா, நீ சில உணர்வுகள் மூலமாக இந்த பாவத்தை தண்டிக்க போகிறாய். பாவத்தை தண்டிக்க போகிறாய். சரி, எப்படி அது அப்படின்றத நான் பார்ப்போம். எப்படி பாவத்தை நான் தண்டிப்பது? பாவம் தான் தண்டிச்சிருக்கின்றேன், ஆனால் எப்படி பாவத்தை நாம் தண்டிப்பது? எப்படின்னா, ஒரு சில காரணங்களை, ஒரு சில காரியங்களை நாம், உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்கள் பாருங்கள். அதாவது அதற்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காரியத்தை ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுக்குறாரு, ஒரு கருவியாக கொடுக்குறாரு, ஒரு உபகரணமாக கொடுக்குறாரு. அது என்னன்னா, இந்த மன்னிக்கிற தன்மை. சொல்லுங்க, மன்னிக்கிற தன்மை. எல்லாமே எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், நல்லா கவனிங்க, ஃபைனலாக வந்துடும். மன்னிக்கிற தன்மையை நமக்கு தராரு. ஏன் இந்த மன்னிக்கிற தன்மையை தராரு பாருங்க. மன்னிப்புன்னு சொல்லும்போது யாரும் மன்னிக்காதவங்களாம் கிடையாது, எல்லாமே மன்னிக்கிறவங்க தான். ஆனால் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, சில காரியங்கள்லேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? மன்னிச்சிட்டான்னு கூடி சேர்ந்து இருக்கிற முடியாது. ஏன்னு சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட இந்த உணர்வுகளை அவங்க பெற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ஏன் சொன்னார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், போ, இனி செய்யாதேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? உன்னை மன்னிச்சிட்டேன், சரி போ, இப்போ போ அப்படின்னு கர்த்தர் இப்போ மன்னிப்பை கொடுத்துட்டு, டெம்பரவரியாக மன்னிப்பை கொடுத்துட்டு, அவர் போ பாவம் செய்யாதேன்னு சொல்லாமல் விட்டுருந்தாருன்னா மறுபடியும் பாவம் செய்வதற்கு அது காரணமாயிரும். ஆண்டவர் சொல்கிறாரு, போ, இனி பாவம் செய்யாதேன்றாரு. சரி, அங்கே வருவோம். மன்னிப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அதனால உண்டான விளைவுகள், பாவங்கள், அதனால உண்டான தண்டனைகள்லாம் அங்கே தண்டிக்கப்படுகிறது. எப்படி நாம பாவத்தை தண்டிக்கிறோம்னா, ஒரே வழி, கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே வழி, பைபிள் சொல்லுது, நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்க மன்னிக்கும் போது பாவத்தை தண்டிக்கிறீர்கள். ஏன்னு சொன்னா, பாவம் தண்டிப்பதற்கு அங்க வாய்ப்பு இல்லாம போயிருது. ஆமாவா இல்லையா? பாவம் ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போவது எப்ப நடக்குதுன்னா, நாம் மன்னிக்கும் போது நடக்கிறதுன்றாரு. நாம மன்னிக்கும் போது பாவம் அங்கே தண்டிக்கப்படுகிறது. அதாவது நமக்கு ஒரு தவறு செய்தவர்கள் தண்டிக்கும் போது நாம் அவங்களை தண்டிக்கிறோம்னு வைங்களேன். அப்படி தண்டிக்கும் போது அவங்களுடைய பாவத்திலிருந்து நாம் அவங்களை என்ன செய்யலை, விடுதலையாக்கவில்லை. ஏன்னா நம்ம தண்டிச்சிட்டோம். ஒரு தப்பு பண்ணாரு, அந்த தப்புக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டோம். தண்டிச்சிட்டோம்னு சொன்னா யார் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சது? நாம ஜெயிச்சோமா, பாவம் ஜெயிச்சுச்சா? பாவம் ஜெயிச்சிருச்சு. ஏன்னா அதனுடைய நோக்கமே என்ன? பாவத்தினுடைய நோக்கமே என்ன? தண்டிப்பதான். பாவத்தினுடைய நோக்கமே என்ன? அழிப்பதான். பாவத்தினுடைய நோக்கம் என்ன? சாகடிப்பதான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஏன் வருதுன்னா, மரணத்தை கேரி பண்ணிக்கிட்டு வருது. பாவம் ஏன் வருது? பாவம் வியாதியை கேரி பண்ணிட்டு வருது. பாவம் தரித்திரத்தை கேரி பண்ணிட்டு வருது. சீர்குலைச்சலை கேரி பண்ணிட்டு வருது. சீர்கேட்டை கேரி பண்ணி வருது. பாவம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்கா இந்த நெகட்டிவான காரியங்கள்லாம் கேரி ஆகி வருது. அப்போ பாவத்தினுடைய ரொம்ப அல்டிமேட் கோல் என்னன்னா, மக்களை அழிப்பது, மக்களை தண்டிப்பது, மக்களை கெடுப்பது, மக்கள் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவது. இந்த விஷயம் யாருக்கும், அதாவது தெரிஞ்சாலும் அதை செய்யாம இருக்க முடியல. ஆட்டோமேட்டிக்கா தண்டனைக்கு மக்கள் ஆளாயிடுறாங்க. பாவம் தண்டிக்குது. பாவம் தண்டிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அந்த தண்டனைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் மன்னிக்கும் போது என்ன நடக்குது? பாவம் தண்டிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம தப்பு செய்யற ஆளை நம்ம தண்டிக்கிறோம்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க, யார் ஜெயிக்கிறான்னா பாவம் தான் ஜெயிக்குது. ஏன்னா அதனுடைய அல்டிமேட் கோலே அதுதான். பாவம் செய்ய வச்சு அந்த தண்டனையை வாங்கி கொடுப்பதுதான் அதனுடைய கோலே. பைபிளில் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சுவிசேஷ புத்தகங்களில் இயேசுனிடத்தில் பாவிகள் எல்லாம் கொண்டு வரும்போதே எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஒருத்தம் கூட பெரிய பாவிங்க, தயவுசெய்து இவரை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு நான் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கொண்டு வந்த நோக்கமே என்னன்னா,
தண்டிங்க, நாங்கள் தண்டிக்க போகிறோம், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி தானே வந்தாங்க. பெச்சார ஸ்திரிய கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்தால் எல்லாரும் கல்லறியும்படி கொண்டு வராங்க. கொன்னே போடணுன்னு தான் கொண்டு வராங்க. இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. எந்த ரகசியம்? பாவத்தினுடைய ரகசியம் தெரிய மாட்டேங்குது. பாவத்தினுடைய ரகசியம் எப்படியாவது சாகடிக்கணுன்றது தான். அது தெரிய மாட்டேங்குது. பாவம் செய்த ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு ஒரு மனுஷனை பயன்படுத்துறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இயேசு பாவம் ஒரு மனுஷனை தண்டிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காம பாவத்தை தண்டிச்சு அவனை விடுதலையாக்குவதற்கு முயற்சிக்கிறாரு. எவ்வளவு ஆழமான நோக்கம் பாருங்க. அப்போ நாம தண்டிக்கும் போது பாவத்தை ஜெயிக்க வைக்கிறோம். இட்ஸ் a very very important. நாம தண்டிக்கும் போது பாவத்தை ஜெயிக்க வைக்கிறோம். கவனிக்கிறீங்களா? பல சமயங்களில் நம்ம தண்டிக்க முயற்சி எடுக்கும்போது பாவத்தை ஜெயிக்க வைக்கிறோம். அப்போ நம்ம தண்டிக்கவே கூடாதா? நம்ம அவங்கள கேட்கக்கூடாதா? நம்ம அவங்கள அழிக்கக்கூடாதா? அவங்க செஞ்ச தப்புக்கு நம்ம அவங்கள இது பண்ணக்கூடாதா? அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து கரெக்டாக செய்யணும். அதுக்காக நம்ம தண்டிக்காமையே விடுறதில்லை. நம்ம ஒரு சில காரியங்களை செய்கிறோம். அதுதான் அதுக்கு பேர் தண்டிப்பதில்லை, அதுக்கு பேர் சிக்ஷைன்னு வருது. சிட்சிப்பது. சிட்சிப்பது வேற, தண்டிப்பது வேற. எல்லாம் சொல்லுங்க, சிட்சிப்பது தண்டிப்பது. சத்தமாக சொல்லுங்க, சிட்சிப்பது தண்டிப்பது. சத்தமாக சொல்லுங்க, சிட்சிப்பது தண்டிப்பது. சிட்சிப்பதுன்னா என்னது? தண்டிப்பதுன்னா என்னது? தண்டிப்பதுன்னா அடிப்பது. தண்டிப்பதுன்னா அவங்கள கொல்லுவது, அவங்கள இல்லாமல் போக பண்ணுறது, அவங்கள ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டில் போய் அவங்கள மேலே எழும்ப விடாமல் பண்ணுறது தான் தண்டிப்பது. சிட்சிப்பதுன்னா ஆங்கிலத்தில் அழகாக போட்டுறது ட்ரெயின் பண்ணுவது, டீச் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது. ஆமென், புரியுதா? ட்ரெயின் பண்ணுறது வேற, தண்டிப்பது என்பது முற்றிலும் வேற. சரி, அப்போ நம்ம தண்டிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நாம் பாவத்தை ஜெயிக்க அனுமதி வழங்கி விடுகிறோம். அதுக்கு மாறா அவங்களே பொறுப்பேற்க வச்சிடறோம். அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களையே பொறுப்பேற்க வச்சிடறோம். அதனால தான் தண்டிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளையே பொறுப்பேற்க வச்சாரா? நம்மளை பொறுப்பேற்க வைக்கல. நாம செய்த பாவத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. நம்முடைய தண்டனையை அவர் வாங்கிக்கிட்டாரு. பைபிள் சொல்லுது, நான் எனக்காக மரிக்கல, உங்களுக்காக மரித்தேன்னு சொன்னாரு. இயேசு யாருக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். அவர் செஞ்ச தப்புக்காக மரிக்கல, நாம செஞ்ச தப்புக்காக அவர் மரிக்கிறார். அப்படின்னா நாம செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்கான தண்டனையை, அந்த பொறுப்பை தேவன் நம்ம மேல என்ன செய்யல? வைக்கவில்லை, சுமத்தவில்லை. இது ஒரு சரியான எக்ஸாம்பிள். இயேசு நம்ம மேல சுமத்தல, நம்ம மேல அந்த நிபந்தனையை வைக்கல, நம்ம மேல அந்த சுமையை வைக்கல. அப்போ நாம அவர்களே பொறுப்பேற்க வைக்கும் போது, தவறு செய்கிறவர்கள் மேல அந்த பொறுப்பை சுமத்தும் போது, நிபந்தனையை வைக்கும் போது, நாம் என்ன செய்யறோம்னா அவங்கள மீண்டும் பாவம் தண்டிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். அவங்க மேல ஒரு பெரிய சுமையை வைக்கிறோம், அவங்களே பொறுப்பேற்க வைக்கிறோம். அவங்கள நாம் விடுவிக்கவில்லை. நாம் அவங்கள விடுவிக்கவில்லை. கடவுளுடைய பெரிய நோக்கம் சத்தியம் அவர்களை விடுவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மக்களை விடுவிக்க வேண்டும். சொல்லுங்க, விடுவிக்க வேண்டும். எப்படி விடுவிப்பது? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்ட போது, இப்ப அவர் எல்லாத்தையும் விடுவிக்க ஆயத்தமா இருக்கும் போது, இப்ப நான் அவருடைய பிள்ளையாகிய நானும் என்ன செய்யணும்? மக்களை விடுவிக்க வேண்டும். எப்படி விடுவிக்கிறது? ஒரே ஒரு வழிதான், மன்னிக்கிறதின் மூலமாக விடுவிக்க வேண்டும். அவ்வளவுதான், மன்னிக்கிறதன் மூலமாக விடுவிக்க வேண்டும். அப்ப யார் பிடிச்சிட்டு இருக்கிறா? பாவம் பிடிச்சிட்டு இருக்கு. யார் தண்டிக்க போறா? பாவம் தண்டிக்க போகுது. பாவம் தண்டிப்பதற்கு வாயை பொழந்து காத்துக்கிட்டு இருக்குது. பாவம் மக்களை சீர்கெடுப்பதற்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ நாம் மக்களை விடுவிக்கிறதற்கு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கிறோம். நாம எப்போ தண்டிக்கிறோமோ, நாம எப்போ அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ள விடுறோமோ, அப்போ பாவம் தண்டிப்பதற்கு இடம் கொடுத்துறோம். நாம எப்போ மன்னிக்கிறோமோ அப்பொழுது பாவம் தன்னுடைய நோக்கத்தை இழந்து போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் தன்னுடைய நோக்கத்தை இழந்து போகிறது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நாம நினைக்கிறோம் மன்னிக்கிறது ரொம்ப பெரிய குணம் பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான், நல்ல குணம் தான். அதை விட ரொம்ப நல்லது என்னதுன்னா, அது ஒரு பெரிய வெளிப்பாடு, அது ஒரு பெரிய விதைப்பு, அது ஒரு பெரிய
பைபிள் சொல்லுது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மனிதனை மன்னிப்பது என்பது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. தூக்கு கயிறுக்கு முன்னால் நிற்கிற ஆளுக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்குறான்னு வைங்க. கடைசி ஆசை என்ன? நான் வாழணும்னு விரும்புகிறேன்றான்னு வைங்க. கடைசி ஆசையை நிறைவேற்றணுமா இல்லையா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு முறை ஒரு சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். அப்போ ஒரு வாலிப பொண்ணு கல்யாணமான பொண்ணு ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சிட்டா. தீ குளித்து கேஎம்சியில் போய் இப்போ சேர்த்துட்டாங்க. கரெக்டாக டிசம்பர் மாதம் 31 அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு கரெக்டாக இறந்துட்டா அந்த பொண்ணு. 30 தீ குளிக்கிறா, போய் கேஎம்சியில் சேர்த்துட்டாங்க. 31 எல்லாம் சபையாக அங்கே இருக்குது. நியூ இயர் சர்வீஸ் நடக்குமான்றதே பெரிய டவுட்டாக போச்சு. அந்தளவுக்கு சபையாக அங்கே இருக்குது. அப்போது நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன், என்னை போய் விசிட் பண்ண சொன்னாங்க கேஎம்சிக்குள்ளே. அப்போ தான் முதல் முறை அந்த இந்த மாதிரி வார்டு இல்லை, இந்த மாதிரி வார்டுக்குள்ளே முதல் முறையாக போனோம். பார்த்தா அப்படி சுற்றிலும் பெட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் ரூமு, எல்லாம் கறிக்கட்டையாக கிடக்குறாங்க. முதல் முறையாக உள்ளே போனேன், என்னால் பார்க்க முடியல. நான் சும்மாவே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயப்படுறாள். அதுவும் இந்த இதுக்குள்ளே போகிறான், இங்கேருந்து பார்க்குறேன் ஒவ்வொரு பெட்லேயும் அப்படியே கையை தூக்கிக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு எல்லாம் கறி கட்டையாக கிடக்குது. நான் எங்கே ஆளை கண்டுபிடிக்க முடியாது போல். நான் என்ன ஒரு ஆளை மட்டும் தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படியே தேடி பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா இங்கே வச்சுருக்குறாங்க, இங்கே படுத்துருக்குது. வாலிப பொண்ணு, வயிற்றில் குழந்தை வேற. என்னம்மா இப்படி பண்ணிட்டே அப்படின்னோடனே, அண்ணன் தெரியாமல் அவரை பயமுறுத்துறதுக்காக அப்படி பண்ணிட்டேன், ஆனால் நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அழுகுது. நான் வாழ விரும்புகிறேன்னு அழுகுது. யோசித்து பாருங்க, பாவம் எவ்வளவு பெரிய வஞ்சனையை உள்ள வைத்து கொண்டு ஒரு மனிதனிடத்தில் வருகிறது என்பதை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டேன்றோம். பாவம் செய்கிறது சாதாரணமாக இருக்குது, இயற்கையாக போயிடுச்சு. பாவம் செய்வது ரொம்ப சாதாரணமாக போச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு கண்ணெல்லாம் தண்ணியாகி போச்சு. அட, வாழ விரும்புகிறேன்ற ஆளை வாழ்க்கை கொடுக்க முடியலையே, வாழ வைக்கிறதுக்கு முடியலையே. பாவம் தண்டித்து விட்டது, சீரழித்து விட்டது, அழித்து போட்டு விட்டது. அப்புறம் ஒரு மணி நேரம் இருக்கும். டெத் நியூஸ் 1ஆம் தேதி அடக்க ஆராதனை, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மிகப்பெரிய அடக்க ஆராதனை. எதுக்கு சொல்ல வரேன், இப்போ இவ்வளவு பெரிய தண்டனையிலிருந்து என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கணவன் மனைவிக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வயிற்றில் குழந்தை இருக்குது, ஒரு பையன் ஆல்ரெடி இருக்கிறான், சின்ன பையன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மன்னிச்சிருக்கலாம், சரி பரவாயில்ல விடு மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மன்னிச்சிருந்தா இவ்வளவு பெரிய அழிவை நாம் தண்டித்திருப்போம். ஆமாவா இல்லையா? இவ்வளவு பெரிய அழிவை நாம் தடுத்திருப்போம். இல்லை, இவ்வளவு பெரிய அழிவை நாம் தண்டித்திருப்போம். அதை தண்டிக்க வேண்டும். என்ன பண்றது? மன்னித்து விடுவதுதான் தண்டித்து விடுவது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா? மன்னிப்பது பெரிய குணம் மட்டும் இல்லை, மன்னிப்பதற்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வேணும். நான் பாவத்தை தண்டிக்கிறேன் மன்னிக்கிறதின் மூலமாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அவங்க மேல அந்த பொறுப்பை நான் சுமத்த விரும்பல, அவங்க மேல ஒரு நிபந்தனையை வைக்க விரும்பல. நல்லா கவனிங்க, அவரவருடைய கைகளில் விட்டு விடுவதல்ல, மன்னிப்பது. வாலண்டியரா இறங்கி இயேசு மன்னிக்கிறார் எல்லாத்தையும். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், தண்டனையை பொறுப்பேற்காமல், தண்டனையை பொறுப்பேற்க அவர்களுக்கு நாம அவங்க மேல சுமத்தாம மன்னிக்கிறதின் மூலமாக நாம் அவங்களை என்ன செய்யறோம்னா பேரழிவிலிருந்து அவர்களை விடுவிக்கிறோம். சொல்லுங்க, விடுவிக்கிறோம். பகவத் எப்படி சொல்லுங்க, விடுவிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். எத்தனை முறை நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். சின்ன வயசுல இருந்து நாம் எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை பேரழிவிலிருந்து விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மன்னிப்பதற்கு குணம் மட்டும் இல்லைங்க, மன்னிப்பதற்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வேணும். சொல்லுங்க, பெரிய வெளிப்பாடு வேணும். இது என்னோட ஆண்டவர் பேசுறாரு. நீ சில காரியங்களை மன்னிக்கணும்ன்றாரு. நான் மன்னிக்கிறேன், நான் மறக்கிறேன். வெளிப்பாடு வேண்டும். சொல்லுங்க, வெளிப்பாடு வேண்டும். சில சமயம் நமக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சுருப்பாங்க, நம்மளோட கூட இருந்திருப்பாங்க, சில காரியங்களை விரோதமாக செய்வாங்க. மன்னித்து விட வேண்டும். சொல்லுங்க, மன்னிக்கணும்.
சொல்லுங்கள், மன்னிக்கணும். நம்மளை கொண்டு பாருங்கள், நம்ம நம்பி இருப்போம், நம்மளை கொண்டு வந்து கஷ்டத்துக்குள்ளே விட்டு போயிடுவாங்க. ஆண்டவர், நாங்கள் போராடுறேன் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை எப்படி பண்ணுறது ஆண்டவரே, ஏன்னா நம்ம அதை எப்படி நம்ம அசால்ட்டாக நம்ம எப்படி பேச முடியும்? கர்த்தர் சொல்றார், மன்னிச்சிரு, நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு அந்த பணத்தை தரேன், நான் உனக்கு அந்த திராணியை தரேன், நான் உனக்கு அந்த பலனை தரேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தலையில் கவி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த மன்னிக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு எனக்குள்ள வேலை செய்யட்டும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த மன்னிக்கக்கூடிய வெளிப்பாடு வேலை செய்யட்டும். அப்போ பாரு, நல்லா கவனிங்க, நான் மன்னிக்கும் போது விடுவிக்கிறோம். சொல்லுங்கள், விடுவிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, நிறைய பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல, நிறைய சபை போதகர்கள் விசுவாசிகளை மன்னிக்க முடியல, நிறைய விசுவாசிகள் போதகர்களை மன்னிக்க முடியல. எங்கெங்கேயோ பிசாசு பாவத்தின் மூலமாக மனுவர்க்கத்தை தண்டிப்பதற்கு ரகசியமாக வஞ்சனையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மன்னிக்க வேண்டும். சொல்லுங்க, மன்னிக்க வேணும். நிறைய புருஷன்மார்கள் மனைவியை மன்னிக்கிறது இல்லை, மனைவிமார்கள் புருஷன்மார்கள் மன்னிக்கிறது இல்லை. எங்கெல்லாம் நீங்க திருமுறைகளோ அங்கெல்லாம் பிசாசுடைய வஞ்சனையை பார்க்கிறோம். எங்க சீர்கேடு இருக்குதோ, எங்க பிரிவினை இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, எங்கெல்லாம் வியாதி சீர்குலைவு, எங்கெல்லாம் மரணம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் பாவம் ரகசியமா இருந்து மக்களை தண்டித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்தினுடைய ரகசியம் மக்களை தண்டிச்சுட்டு இருக்குது. அப்ப நாம பாவத்தை தண்டிக்கணும். அந்த விசுவாசத்தை தான் கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் நமக்கு தருது. பாவத்தை நாம் தண்டிக்க வேண்டும். அந்த தண்டனையிலிருந்து மக்களை நாம் விடுவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பெருங்குடிகாரரு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பெருந்தவறு மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விபச்சார ஸ்திரியை விடவா பெரும் பாவியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சகையை விடவா பெரிய பாவியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சவுலை விடவா நாம் பெரிய பாவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? தாவீதை விடவா பெரிய பாவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. பல சமயங்கள் நாம் நினைக்கிறோம், நாம் அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறோம். திருத்த முயற்சிக்காதீங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸி, மன்னிக்க முயற்சி எடுங்க. ரொம்ப ஈஸி. இத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? திருத்த முயற்சிக்கும் போது தான் திருந்த மாட்டேன்றாங்க. மன்னித்து தூக்கி வெளியே போடுங்க. அதை பாவத்தை தூக்கி வெளியே போடுங்க. அவங்கள விடுவித்து விடுங்க. சொல்லுங்க, அவங்கள விடுவிக்கணும். சத்தமாக அவங்கள விடுவிக்கணும். எப்படி விடுவிக்கிறது? மன்னிச்சு விட்ருங்க, மன்னிங்க. அவங்க விடுதலை ஆனது அவங்க உணரட்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ ஏன் அவங்கள மன்னிக்கணும் தெரியுமா? எனக்கு கவனிங்க, ஏன் மன்னிக்கணும்னா அவங்கள விடுவிக்கிறோம். ஏன் விடுவிக்கிறோம்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த பாவத்தை விட இவங்க ரொம்ப விலையேறப்பட்டாள். ஆமென். இந்த பொண்ணு என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை விட இந்த பொண்ணு ரொம்ப விலையேறப்பட்ட பொண்ணு, கடவுளுடைய பார்வையில் மதிப்பு மிக்க ஒரு பொண்ணு. இன்னும் சொல்ல போனா இந்த பிள்ளையால கடவுள் கொடுத்த கர்ப்பத்தின் கனியும் சேர்ந்து அழிஞ்சு போகுது. கடவுளுடைய நோக்கம் நிறைவேறாம போகுது பாருங்க. நான் சொல்றேன், எதுங்க இல்லைங்க, நான் நினைச்சதை தண்டிச்சிட்டேன், நினைச்சதை சாதிச்சிட்டேன், அது வேணுமா? உங்க உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அப்படி ஏதாவது மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஞாபகம் வருதா? ஒரு நீங்கள் செய்த தவறை ஒருத்தர் பார்த்து அந்த தவறுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கவே முடியாது. ஒரு பேரழிவு வந்திருக்கும். ஆனால் அந்த நபர் மன்னித்து விட்டதுனால இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம். சொல்லப்போனால் மன்னிக்கப்பட்ட நபருக்கும் மன்னித்த நபருக்கும் மட்டும்தான் அந்த அந்த தெரியும். அப்படின்ற விதத்தில் ஏதாவது யோசித்து பார்க்குறீங்களா? அப்படி ஏதாவது நடந்துருக்குதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாம் எவ்வளோ பெருசாக உயர்ந்திருந்தாலும் அந்த நபர் நம்மை மன்னித்தது தான் காரணமாக இருக்கும். இல்லைன்னா என்னைக்கோ அழிவு, என்னைக்கோ சிறைச்சாலை, என்னைக்கோ போய் மக்கள் மாட்டியிருப்பாங்க, எவ்வளோ பெரிய தண்டனையை பெற்று கொண்டிருப்பாங்க. அதனால் அவருடைய உணர்வுகள் மாற்றப்பட்டிருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாறி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவே நம்மளை தண்டிக்க நினச்சிருந்தா இன்றைக்கி யாருமே உயிரோடு இருக்க முடியாது, எல்லாருமே தண்டிக்கப்பட்டிருப்போம். ஆனால் நாம் மன்னிக்கும் போது, மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், நாம் மன்னிக்கும் போது விலையேறப்பட்டவர்களாக நாம் அவர்களை கருதுகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவங்க தான் விலையேறப்பட்டவர்கள். அவங்க பாவத்தை விட அவர்கள் பெரியவர்கள். சொல்லுங்க, பாவத்தை விட அவங்க பெரியவங்க. தண்டிக்கப்படுவதை விட அவர்கள் பெரியவர்கள். அறிவீனமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அறியாமையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கீ பர்சன்.
அவங்க மூலம் பெரிய நோக்கம் ஒன்று, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் அவங்க மேலே பிளான் வச்சிருக்கிறாரு. அவங்க அறியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், இயேசு நம்மளை மன்னிச்சிட்டாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நம்மை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீர அவயவங்களை நாம் மன்னிக்கணும். நிறைய பேர் தாங்களே தண்டித்துக் கொள்கிறாங்க. தாங்கள் தண்டிக்கப்பட்டாதான் திருந்த முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை, நாம் மன்னிக்கப்பட்டாலே, அதை உணர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக திருந்திடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எவ்வளவு கர்த்தர் என்னை மன்னிச்சிருக்கிறார், எவ்வளவு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னைக்கோ நான் மதித்திருக்க வேண்டிய ஆள், என்னைக்கோ கர்த்தர் என்னை ஒன்றுமில்லாமல் போக பண்ணியிருக்க முடியும். இந்த உணர்வு இருந்ததுனால தான் புலம்பல்ல எரேமியா எழுதுறாரு, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவர் என்னைக்கும் நிர்மூலம் பண்ணியிருக்கலாம், என்னைக்கும் அழிச்சு போட்டிருக்கலாம். அண்ணன் சொல்லும் போதெல்லாம் சொல்கிறார், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் வாஷ் அவுட்டு, அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய குடும்பம். எதுக்கு சொல்கிறேன்? எக்ஸாம்பிளுக்கு, எவ்வளவோ பேர் அழிவுகளை நம்ம குடும்பம் பார்த்துருக்குதா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறேன்னா, நான் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபை மட்டும் இல்லை, அவர் எனக்கு கொடுத்த மன்னிப்பு, என் மேலே வச்சிருக்கிற தயவு, எனக்கு அவர் காண்பித்த இரக்கம். கர்த்தர் என்னை மன்னிச்சிருக்கிறார், என்னை தண்டிக்க முயற்சி, என்னையும் தண்டிச்சிருக்கலாம், எல்லாரையும் அழிச்சவர் அவரையும் தண்டிச்சிருக்கலாம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். தலையில் கை சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டது நான் விலையேறப்பெற்ற ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. ஒரு பெரிய விலையேறப்பெற்றவனாக கர்த்தர் என்ன பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஒரு சில உதாரணங்களை மட்டும் நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். ஒரு 5 உதாரணங்கள், 5 உணர்வுகள் நமக்குள்ளே வேணும் பாவத்தை தண்டிப்பதற்கு. 1 விசுவாச உணர்வு, 2வது தெய்வீக அன்பின் உணர்வு, 3வது நீதியின் உணர்வு, 4வது வெளிப்பாட்டின் உணர்வு, 5வது மன்னிக்கிற உணர்வு. இந்த 5 உணர்வையும் சில எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துட்டு டக்குன்னு நிறைவு செய்யும். மத்தேயு 9ஆம் அதிகாரம், திருப்புங்க டக்குன்னு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1லேருந்து 9 வசனம். இதில் ஒரு கதை வருது. என்ன கதை? திமிர்வாதக்காரனுடைய கதை. ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு உள்ளே இருக்கிறாரு கேள்விப்பட்டு 4 பேர் சேர்ந்து கயிறை கட்டி உள்ளே ஓட்டை திறந்து உள்ளே இறக்குறாங்க இல்லை? அந்த சம்பவத்தை வாசிக்கிறீங்களா? டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். ஒன்னசனத்துலேருந்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. திமிர்வாதக்காரன் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. கவனிங்க, திமிர்வாதம் இருக்கு இல்லையா? திமிர்வாதம்னு ஒன்று இருக்குது. இது நம்முடைய கான்செப்டில் அது என்னது? அது பாவத்தினுடைய ஒரு பெரிய தண்டனை இல்லை? பாவத்தினுடைய ஒரு பெரிய விளைவு, தண்டனை, திமிர்வாதம், வியாதி. இயேசுகிட்ட கொண்டு வராங்க. வாசிங்க. இயேசு திமிர்வாதக்காரனை பார்க்குறாரு, பாவத்தினுடைய விளைவு இதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அந்த 4 பேரை பார்க்குறாரு. இவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்குது. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, ஏன்னா ஓட்டை திறந்து உள்ளே இறக்கிட்டாங்க, அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, இவங்க விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, திடன்கொள். ஹலோ பாருங்க என்ன சொல்றாரு. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கணும்? நீ வியாதியிலிருந்து சுகமாகு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே அவன், அதுக்கப்புறம் வாசிங்க, அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் 6வது வசனம் வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. உடனே அவன் எழுந்து என்ன பண்ணார்? அவரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவனை மன்னிக்கிறாரு. சொல்லுங்க, மன்னிக்கிறாரு. சத்தம் சொல்லுங்க, மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறது மூலமா என்ன பண்றாரு? இங்க 2 காரியம் நடக்குது. 1, திமிர்வாதத்துக்கு காரணமாக இருந்த அந்த பாவத்தை அங்கேயே அவர் தண்டிக்கிறார். ஆமென். மன்னிக்கும் போது என்ன நடக்குது? பாவத்தை தண்டிக்கிறார். ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மன்னிக்கும் போது பாவத்தை தண்டிக்கிறார். இதுக்குத்தான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்குது. நமக்கு ஒரு அதிகாரம் வந்திருக்குது. என்ன அதிகாரம்? நீங்களும் நானும் பாவத்தை மன்னிக்கும் போது அங்கே பாவத்தை உண்மையாவே மன்னிக்கல, உண்மையாவே தண்டிக்கிறோம். அல்லேலூயா. பாவம் தண்டிச்சு வச்சிருக்குது. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய பார்வை இப்படி மாற வேண்டும். நான் ஆக்சுவலா மன்னிக்கும் போது அந்த
பாவத்துடைய வஞ்சனையை தண்டிக்கிறேன். தண்டிக்கிறது மட்டும் இல்லை, இது மாதிரி நடக்கவே முடியாது. திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கவும் முடியாது, இவன் பாவம் மன்னிக்கப்படவும் முடியாது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில். ஆனால் கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா இங்கே ஒரு உணர்வை தரார். என்ன உணர்வு? விசுவாசத்தின் மூலமாக அந்த உணர்வு ஒரு பரிகாரத்தை, ஒரு ரட்சிப்பை அது உண்டாக்குவதற்கு ஏதுவா இருக்கிறதுன்றதை காண்பிக்கிறார். விசுவாச உணர்வு. சொல்லுங்க, விசுவாச உணர்வு யார் கொண்டு வந்தா? திமிர்வாதக்காரன் லைஃப்பில் நாம் மேலே வரமாட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டான். கடைசியாக நம்ம போகிறோன்றதான் எண்ணம். ஆனால் அந்த 4 பேருடைய விசுவாச உணர்வு. சொல்லுங்க, விசுவாச உணர்வு. பாவத்தை தண்டிப்பதற்கு நம்ம மன்னிக்கணும். மன்னிப்பதற்கு என்ன வேணும்னா விசுவாச உணர்வு வேணும். சொல்லுங்க, விசுவாச உணர்வு வேணும். விசுவாச உணர்வு பாவ மன்னிப்பை அவனுக்கு வழங்கும் போது என்ன செய்து? பாவம் அங்கே தண்டிக்கப்படுகிறது. 5 கான்சியஸ்னஸ்ல 1 ஃபெய்த் கான்சியஸ், விசுவாச உணர்வு. சொல்லுங்க, விசுவாச உணர்வு. சத்தமா சொல்லுங்க, விசுவாச உணர்வு. அதுதான் இவனுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. இயேசுதான் ரைட் பர்சன் இவனை தண்டிப்பதற்கு. இயேசுதான் ரைட் பர்சன் இவன் அப்படியே விட்டுறதுக்கு. ஆனால் இயேசு அவனை மன்னிக்கிறார். என்ன மன்னிக்கிறாரு? எப்படி மன்னிக்கிறாரு? இவன் பாவத்துக்காகவும் நான் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்திருக்கிறேன், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், உயிரோட எழும்புறேன். ஆகவே இவன் தண்டிக்கப்படுவதற்கு காரணமான ஆள் கிடையாது. இவன் யாரு? மன்னிக்கப்பட வேண்டும். இவன் மன்னிக்கப்படும் போது பாவத்தை நான் தண்டிக்கிறேன். 2வது, இவனை நான் விடுவிக்கிறேன். சொல்லுங்க, விடுவிக்கிறோம். சொல்லுங்க, மக்களை விடுவிக்க வேண்டும். பாவத்தை தண்டிக்க வேண்டும், மக்களை விடுவிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அதுக்கு மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்கிறது? ஃபர்ஸ்ட் உணர்வு, விசுவாச உணர்வு மேலோங்கி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா மன்னிப்பது என்பது நடக்கும். சொல்லுங்க, மன்னிக்க வேண்டும். நீங்க அப்படியே உட்காந்துருப்பீங்க, இது என்ன போதனை யாருக்கோ அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது ஆவியானவர் இந்த போதனையின் மூலமாக கர்த்தர் உங்களை உணர்த்துவார். மன்னிக்கணும். மன்னிக்கும் போது நீங்கள் ஆக்சுவலாக தண்டிக்கும் போது நீங்கள் ஒன்றும் அவங்கள அதாவது அவங்களையே பொறுப்பேற்க வைக்கும் போது நீங்கள் ஒன்றும் தண்டிக்கலை. நீங்கள் மன்னிக்கும் போது தான் தண்டிக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது வேற வழி, வேற ரூட். இது நம்ம மன்னிக்கும் போது தான் தண்டிக்கிறோம், மன்னிக்கும் போது தான் விடுவிக்கிறோம். நம்ம தண்டிக்கும் போது அவங்களே பொறுப்பேற்க வைக்கிறோம். இப்போ பாவத்தை ஜெயிக்க வைக்கிறோம். பாவத்தை ஜெயிக்க வைக்கக்கூடாது. நம்ம மன்னிக்கும் போது பாவத்தை தண்டிச்சிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவத்தை தண்டிக்கும் போது மக்களை நாம் வேல்யூ பண்ணுறோம், மக்களை நாம் விடுவிக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது அந்த உணர்வு தெய்வீக அன்பின் உணர்வு. தெய்வீக அன்பு உள்ள இருக்கும் போது நம்ம மன்னிக்க ஆரம்பிப்போம். தெய்வீக அன்பு உள்ள இருக்கும் போது நாம் பாவத்தை தண்டிக்க ஆரம்பிப்போம். சரியான எக்ஸாம்பிள் லூக்கா 7ஆம் அதிகாரம். கான்சியஸ் ஆஃப் லவ், டிவைன் லவ். வாசிக்க 7ஆம் அதிகாரம் 41 50 வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அது பாவியான ஒரு ஸ்திரீ. அப்பொழுது அவர் 7ஆம் அதிகாரம் 41 50 41 41 லூக்கா 7:41 கீழே வாசிங்க. அப்படி வாசிட்டு வாங்க. ஆமா, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக. ஓகே 41ஆவது வசனத்திலிருந்தே வாசிங்களேன். 41 7:41 7 கரெக்ட் தான் நீங்கள் வாசித்தது. இல்லை 41 வாசித்துருங்க. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். அதுல இருந்தாங்க நீங்கள் கரெக்ட் தான் வாசித்தது. நல்லா கவனிங்க. ஒரு ஆள்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தார்கள். நிர்வாகம் இல்லை. இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவன் அவரிடத்தில் அதிக அன்பா இருப்பான்? எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக
அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். அதான் லாஜிக்கு. 50, 500 யார் அதிகம் மன்னிக்கப்பட்டானோ அவன் தான் அதிக அன்பாய் இருப்பான். ஓகே, வாசிங்க. அன்பாய் இருப்பான், சரியா நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி, அங்க ஒரு கதை வருது, ஸ்திரீ கதை வருது. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமானை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் வார்க்கவில்லை, இவளோ என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ இப்படியெல்லாம் பண்றா. அதனாலதான் வந்து சீசர்ல கேட்கிறாங்க, இவன் ஒரு பாவியான ஸ்திரீ எப்படி உம்மை தொடலாம், ஒரு பாவியான ஸ்திரீ எப்படி அலோவ் பண்ணலாம், ஒரு பாவியான ஸ்திரீ. நல்லா கவனிங்க, அவங்க ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் பாவம், ஆனா இயேசு ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் விலையேறப்பட்ட ஒரு ஸ்திரீ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விலையேறப்பட்ட ஒரு நபர். பின்னாட்களில் சொல்றாங்க இவ பெரிய ஒரு சுவிசேஷ பெண்டா மாறினான்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாரு? இப்போ சீசரில் பார்த்து, நீ எதுவுமே பண்ணல, ஆனா இவளோ என் தலையில், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். 47ஆம் வசனம் பாருங்க, எல்லாரும் வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள். கவனிங்க, சீசர்லாம் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, இவளை தண்டிக்க வேண்டும். இவ பாவியான ஸ்திரீ, இவளை தண்டிச்சிடணும். ஆனா அவர் சொல்றாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வாசிங்க, மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே கீழே பேசிக்கிறாங்க, மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரெண்டாவது உணர்வு தெய்வீக அன்பின் உணர்வு. சொல்லுங்க, தெய்வீக அன்பின் உணர்வு. சத்தமா சொல்லுங்க, தெய்வீக அன்பின் உணர்வு. ஒன்று, விசுவாச உணர்வு மேலோங்கி இருக்கும்போது பாவம் தண்டிக்கப்படுது. ரெண்டாவது, தெய்வீக அன்பின் உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு மன்னிக்கிறதுக்கு காரணமே என்னது? தெய்வீக அன்பின் உணர்வு. மன்னிக்கும் போது அங்க தண்டிக்கிறார், பாவத்தை ஆள விடுவிக்கிறார், பாவத்தை தண்டிக்கிறார். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் பொழைச்சிட்டாரு, காரணி தண்டிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வியாதிக்கு காரணமாக இருந்த அந்த காரணி தண்டிக்கப்பட்டு விட்டது. இதுதான் ஆண்டவருடைய ஃபோக்கஸ். மூணாவது, யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11, கான்சியஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் உணர்வு. நீதியின் உணர்வு. கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீ. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி அது. அவளை பிடிச்சு கொண்டு வர்றாங்க, இயேசு கிட்ட கொண்டு வந்தா அவங்க நினைக்கிறாங்க இவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், கண்டிப்பாக இவர் நம்மளோட பெரிய கல் எடுத்து அடிப்பான்னு நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாரும் கல்லை வச்சுட்டே கொண்டு வர்றாங்க தண்டிக்கணும்னு. பாவத்தினுடைய ரகசியம் தெரியல அவங்களுக்கு. எப்பெல்லாம் நல்லா கவனிங்க, மக்கள் நாம விழிப்படைய வேண்டும், விசுவாசிகள் விழிப்படைய வேண்டும், இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள் விழிப்படைய வேண்டும். ஒரு இடத்துல பாவம் இருக்குது, அந்த இடத்துல கண்டிப்பாக தண்டனை வரும். பாவத்தினுடைய ரகசியமே என்னது? அந்த பாவத்தின் மூலமாக அவர்களை தண்டிப்பதான் ரகசியம். அதனால இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? மன்னிப்பை வழங்குவது ரொம்ப எளிதாய் நாம் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்கணும். மன்னிப்பதை பற்றி அதிகமாக பேச வேண்டும். மன்னிப்பதன் மூலமாக மக்களை எப்படி விடுவிப்பது என்பதை அதிகமாக பேச வேண்டும். இன்னைக்கு மன்னிப்பு இல்லாதான் பெரிய பிரச்சனை. பாவத்தினுடைய நோக்கங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, தண்டனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, குற்றங்களும் அதிகமாகுது, தண்டனைகள் அதிகமாகுது. ஏன்னா மன்னிப்பாங்க இல்லை, மன்னிப்பை பற்றிய வெளிச்சம் இல்லை. எல்லா அறிவும் இருக்குது, ஆனா மன்னிப்பை பற்றிய வெளிச்சம் அறிவும் இல்லை. தண்டனை ஈஸியா போகுது, தண்டனை ஈஸியா வழங்கப்படுது. ஆமாவா இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கையுமையுமா பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ, பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லறிய கடவுள் என்று ஏன் சொன்ன உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிடுறாங்க. அங்க வசனம் சொல்லுது, போ இனி பாவம் செய்யாத. ஏன்னு சொன்னா, நீ பாவம் செய்யும் போதெல்லாம் தண்டனைக்கு ஆளாக, நீ பாவம் செய்யும் போதெல்லாம் நீ வந்து நிபந்தனைக்குள்ள வர, நீ வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர. பாவத்தின் மூலமாக அதனுடைய ரகசியம் என்ன செய்யுது? உன்னை தண்டிக்க பார்க்குது, உன்னை அழிக்க பார்க்குது.
வாழ்க்கையை சீர்குலைக்க பார்க்குது. அதனால போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறாரு. அந்த நீதியின் உணர்வு அவளுக்குள்ள மேலோங்கி இருக்கிறது. எங்கே நீதியின் உணர்வு? சொல்லுங்க, நீதியின் உணர்வு. ஃபர்ஸ்ட் அன்பின் உணர்வு, ஃபர்ஸ்ட் என்னது? விசுவாசத்தின் உணர்வு. ரெண்டாவது தெய்வீக அன்பின் உணர்வு. மூன்றாவது நீதியின் உணர்வு. சொல்லுங்க, நீதியின் உணர்வு. எங்கே மேலோங்கி இருக்குதோ அங்கே பாவம் தண்டிக்கப்படுகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்திலேயே பாருங்க, கான்சியஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டின் உணர்வு. எங்க வெளிப்பாட்டின் உணர்வு இருக்குதோ அங்க ஒரு பெரிய மன்னிப்பு உண்டாகுது. வெளிப்பாட்டின் உணர்வு இருக்கிற இடத்துல பாவம் தண்டிக்கப்படுது. பிறவி குருடனுடைய பாவம் அங்க மன்னிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அவர் அப்புறமா போகையில் அவர் ஒரு பிறவி குருடனை பார்க்குறாரு. சீசரில் அவனை பார்த்து கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. உடனே ஏசு சொல்றாரு, இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் நல்லா கவனிங்க. சீசருடைய பார்வை என்னன்னா, எங்க குற்றம் இருக்கு, எங்க குறை இருக்கோ, எங்க வியாதி இருக்கோ, எங்க முடம் இருக்கோ, எங்க என்ன நெகட்டிவான காரியங்கள் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது? பாவம். பாவம் தான் அப்படி ஆக்கி வச்சிருக்குது. பாவத்துக்கு விளைவு என்னது? தண்டனை. ஆண்டு சொல்ல, தண்டனையை நான் வாங்கிக்கிட்டேன், பாவத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன், தண்டனையை நான் வாங்கிக்கிட்டேன். இப்ப நான் என்னத்தை கொடுக்குற மக்களுக்கு? மன்னிப்பை வழங்குகிறேன். மன்னிக்கிறதன் மூலமாக நான் பாவத்தை என்ன செய்றேன்? தண்டிக்கிறேன். நான் வாங்கின தண்டனையை மன்னிக்கிறதன் மூலமாக பாவத்தை தண்டிக்கிறேன். சொல்லுங்க, தண்டிக்கிறேன். சொல்லுங்க, மன்னிக்கணும். பேசிக்கே தான் மன்னிக்கணும். வெளிப்பாட்டின் உணர்வு. இப்போ இவன் செய்த பாவம் இல்லை, பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வேலை இவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக இவன் இப்படி பிறந்தான்னு சொல்லி ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அங்கே ஒரு வெளிப்பாட்டின் உணர்வு மேலோங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மார்க்கு 16ஆம் அதிகாரம் திருப்பி 2 வசனத்தை வாசிங்க. மார்க்கு 11 25 26. கான்சியஸ் ஆஃப் ஃபர்கிவிங், அதாவது ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிக்கிற உணர்வு ரொம்ப மேலோங்கி இருக்கும்போது பாவம் தண்டிக்கப்படுகிறது. மன்னிக்கிற உணர்வு. 25 26 இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, நீ ஜெபமே பண்ணாதன்றாரு. நீ ஜெபம் பண்ணாத, அதுக்கு முன்னால ஒருவர் பேரில் யாவது குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அவர்களுக்கு முதல்ல மன்னிங்கன்றார். சொல்றாரு, மன்னிக்கிற உணர்வு பாவத்தை தண்டிக்கிறது. ஆமென் சொல்லுங்க, மன்னிக்கிற உணர்வு. இன்னொரு வசனம் யாக்கோபு 5:14-16 வாசிங்க. யாக்கோபு 5:14-16. இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்னால நமக்கு பிறர் செய்த தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டும். பிறர் செய்த தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற யாருமே மன்னிக்க மாட்டாங்க. இதை மன்னிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தண்டிக்கணும், நிபந்தனையை மேலே வைக்கணும், பாரத்தை சுமத்தணும், இதுதான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் என்னன்னா, நாம் எப்படி பாவத்தை தண்டிக்கிறோம் என்பது. எப்படி பாவத்தை தண்டிக்கிறோம்? மன்னிக்கிறது மூலமாக பாவத்தை தண்டிக்கிறோம். யாக்கோபு 5:14-16 வாசிங்க. உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அடுத்த வசனம், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மத்தேயு 6 வீட்டில் வாசித்து பாருங்க, 14-15, யோவான் 8 எல்லாம் வீட்டில் வாசித்து பாருங்க. நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு முந்தி நமக்கு பிறர் செய்த தவறுகளை நாம் மன்னிக்கிறதுனாலே அங்கே பாவம் தண்டிக்கப்படுகிறது. அப்போ மன்னிப்பின் உணர்வின் மூலமாக அங்கே பாவம் தண்டிக்கப்படுகிறது. எத்தனை உணர்வு? 5 உணர்வு. ஒன்று என்னது? விசுவாசத்தின் உணர்வு. ரெண்டாவது தெய்வீக அன்பின் உணர்வு. மூன்றாவது வெளிப்பாட்டின் நீதியின் உணர்வு. நாலாவது வெளிப்பாட்டின் உணர்வு. அஞ்சாவது மன்னிக்கிற உணர்வு. இதெல்லாவற்றினுடைய நோக்கம் என்ன? பாவத்தை தண்டிப்பது. சொல்லுங்க, பாவத்தை தண்டிப்பது. பாவத்தை தண்டிப்பதற்கு இந்த உணர்வுகள் மேலோங்கி இருந்தால் என்ன செய்வோம்? நாம் மன்னிப்போம். சொல்லுங்க, மன்னிக்க வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, மன்னிக்க வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, மன்னிக்க வேண்டும். நேற்றைக்கு ஒரு கிளிப்பு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு இந்த நீயா நானா மாதிரி ஒரு இது. அதில்
அப்பா மகள், அப்பா மகள் 2 பக்கமாக இருக்கிறாங்க. அப்போது மகள்கள்கிட்ட அந்த இவர் கேட்குறாரு, நடுவர் கேட்குறாரு, உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும், என்ன எப்படி பிடிக்கும், என்ன எதுன்னெலாம் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஒரு மகள் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட கல்யாண வயசை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 50+ இருக்குன்னு வைங்க அந்த பொண்ணுக்கே. அந்த பொண்ணு ஒரு காரியத்தை சொல்கிறா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு காரியம் என்னென்னா, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அப்பா அப்படி பார்த்துக்கிட்டாரு இப்படி பார்த்துக்கிட்டாரு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்றான். அவங்க அப்பாவுக்கு அந்த ரகசியம் தெரியும், ஆனால் அந்த பொண்ணுக்கு அது தெரியும்னா அந்த அப்பாவுக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை சொல்கிறான். இன்றைக்கி தான் அவருக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவர் என்னடான்னு ஆச்சரியப்படுறாரு. அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா பொண்ணு சொல்லுது, ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவுக்கு பிறந்த பொண்ணே கிடையாது. என்னை எங்கள் அப்பா தத்தெடுத்து வளர்த்துருக்கிறாரு. யாரோ செய்த பாவத்தினால நான் பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவன் நடுவர் குழம்பு போயிட்டான், என்னடா அது அப்படின்னு. அவர் அழுகிறாரு, இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அழுகிறாரு. இந்த உணர்வு எப்படி இருக்கும் பாருங்க, இந்த நேரம் எப்படி இருக்கும். அவர் அழுகிறாரு. அவர் சொல்கிறா, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்ப்பா, எனக்கு இவ்வளோ நாள் சொல்லலாம், உங்கள் வாயிலிருந்து நான் இவ்வளோ நாள் நான் இதை கேட்டதே இல்லையே. உடனே அவர் நடுவர் கேட்குற, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது ஒரு ஃபங்க்ஷனில் என்னுடைய நம்ம சொந்தக்காரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் காதில் இது விழுந்துச்சு. அவர் அப்பா பேசவே முடியல. அவர் அதுக்கு முன்னால் அவர் பேசிட்டார். அவர் பேசுகிறாரு, என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, என் பொண்ணு தான் உயிர், என் பொண்ணு இல்லைன்னா நான் செத்தே போவேன், என் பொண்ணு சாகிற அன்றைக்கே நான் செத்துருவேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அவர் அதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது, இவர் என் அப்பாவே இல்லை, இவர் என்னை பெத்த தகப்பனே இல்லை, யாரோ செய்த பாவத்தினால் நான் இவர் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, நான் தத்துப்பிள்ளை என்று இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லவில்லை. உணர்வுகளை பாருங்கள் கொஞ்சம். எதுக்கு சொல்ல வரேன், இப்போது அந்த நடுவர் சொல்கிறாரு, இப்போது நாம் செய்ய வேண்டியது 2 பேரும் சேர்ந்து யாரோ செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டும். ஆமென். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணி என்னை பெற்று இங்கே கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்றதையும் இவர் மன்னிச்சிட்டாரு. யார்? இந்த அப்பா மன்னிச்சிட்டாரு, இந்த பொண்ணும் மன்னிச்சாச்சு, 2 பேரும் சேர்ந்து மன்னிச்சிடுறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் இவ்வளோ பெரிய வாழ்க்கையை உருவாக்கி தந்து விட்டார், இவ்வளோ பெரிய வேலைகளை செய்து விட்டார். இன்றைக்கி அந்த பொண்ணை அவ்வளவு செல்வாக்கா வளர்த்து எடுத்து விட்டார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்தும் தெரியாதவர்கள் போல. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தண்டனையை பெற்றிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியமானது. இதை கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறார், ரொம்ப பெருமையாக இருக்குது 2 பேரையும் நினைக்கும் போது. இது ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் சொல்லணும்லாம் இங்கே வரல, ஆனால் இப்படி சொல்லும்போது இப்படியும் நாம் வாழ முடியும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்ன உள்ளே இருந்தாலும் அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், அவருக்கு தான் தெரியும் நாம் எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எவ்வளவு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது எவ்வளவு, எத்தனை பேர் காட்டின கிருபை, எவ்வளவு பேர் காட்டின இரக்கம் நம்ம ஒருத்தருக்கு தான் தெரியும், உங்கள் ஒருத்தருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாம ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னித்து விடு. மன்னிக்கிறதுக்கு விசுவாச உணர்வு, வெளிப்பாட்டின் உணர்வு, அன்பின் உணர்வு, நீதியின் உணர்வு, மன்னிக்கிற உணர்வை வளர்த்துக்கொள். இது பெரிய குணம் அல்ல, 2வது தான் குணம். இது ஒரு பெரிய வெளிப்பாடு. இதன் மூலமாக நாம் தண்டனையை நாம் தவிர்க்கிறோம், மக்களை விடுவிக்கிறோம். இதன் மூலமாக பாவத்தை தண்டிக்கிறோம். இதன் மூலமாக மக்கள் வாழ்வடைவதை நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
தண்டிப்பதை விட வல்லமையானது மன்னிப்பது. மன்னிப்பதின் மூலமாக நாம் தண்டிக்கிறோம், ஆளை மீட்டுக் கொள்கிறோம், பிரச்சனையை தண்டிக்கிறோம், ஆளை மீட்டுக் கொள்கிறோம், பாவத்தை தண்டிக்கிறோம், ஆளை மீட்டுக் கொள்கிறோம். அந்த நபரை வாழ வைக்க வாழ வைக்க வாழ வைக்க அந்த நபர் வாழ்ந்திருக்கும் போதே ஒரு பெரிய தண்டனை பாவத்திற்கு உண்டானதை, அந்த விளைவுகளுக்கு உண்டானதை நம்ம கண்ணார பார்க்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். ஓ ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கடினம் தான். இயேசு பண்ணாருங்க, நான் எப்படிங்க பண்ணுறது? கடினம் தான். யாருமே பைபிளில் மன்னிச்சதா சரித்திரம் இல்லை. அதாவது இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை இப்போ வாஸ்தமே எல்லாருமே தண்டிக்கிற உணர்வில் தான் மேலோங்கி செயல்பட்டார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், மன்னி. ஜெபிக்கிறதுக்கு முன்னால் மன்னி, காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னால் மன்னித்து விடு. ஏங்க, மன்னிக்கிறத அப்படி லைஃப் ஸ்டைல் ஆக்குங்க. நானும் மன்னிக்கிறத லைஃப் ஸ்டைல் ஆக்க விரும்புகிறேன், நீங்களும் மன்னிக்கிறத லைஃப் ஸ்டைல் ஆக்க விரும்புங்க. ஒரு முறை ஜாய்ஸ் மேர் இப்படி சொன்னாங்க. ஆனால் கவனி, என்ன பாருங்கள். ஜாய்ஸ் மேர் ஒரு முறை, ஒவ்வொரு முறையும் ஜாய்ஸ் மேர் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடு. நீங்கள் என்னைக்காவது ஜாய்ஸ் மேர்னு சொல்லி அந்த யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ச்சு எவ்வளோ பெரிய சர்ச்சு, எவ்வளோ ஆத்துமாக்கள், எவ்வளோ பேருன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய க்ரௌடு, அவ்வளோ பெரிய க்ரௌடில் பிரசங்கம் பண்ணிட்டு கரெக்டாக காரில் வந்து ஏறும்போது அவ்வளோ பெரிய சிகரெட் எடுத்து குடிப்பாங்க. ஜாய்ஸ் மேர் சிகரெட் பிடிச்சிட்டே போவாங்களாம். ஒவ்வொரு முறையும் வாரம் சர்ச்சு முடிச்சுட்டு வண்டியில் காரில் போகும்போது டிரைவர் முன்னால் உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டே போவாங்க. ஒரு நாள் ஆவியானவர் பேசினாராம், எவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பெருமையான இடம், எவ்வளோ பெரிய ஆத்துமாக்கள், எவ்வளோ பெரிய காணிக்கை, எவ்வளோ நல்லா அறிவுற, இந்த ஒன்று எவ்வளோ பெரிய தவறு, மக்களுக்கு முன்னால் ஒரு நல்ல சாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினாராம். இப்போ இதுலேருந்து ஒரு பாடம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தவறு நடப்பது எளிதாக இருக்குது. ஒன்று, எவ்வளோ பெரிய பேர் புகழ், எவ்வளோ பெரிய ஊழியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணாலும் அந்த நபர் விழுந்து போகிறதுக்கு பெரிய காரணம் ரொம்ப ஈஸியாக முடியும் போல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அந்த அம்மா உடனே அன்னைக்கு ஆவியான உணர்த்தின உடனே தீர்மானித்தாங்கண்ணா, இனிமேல் இது நான் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து அன்னைக்கு விட்டாங்களாம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய புஸ்தகத்தை படித்து பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இது விட்டது ரொம்ப எளிதாக போச்சு, விட்டுட்டேன் அன்னைக்கே. ஆனால் என் சரீர அவயவங்களை என்னால் மன்னிக்க முடியல, என் சரீர அவயவங்களை என்னால் மன்னிக்க முடியல. ஏன்னா நான் விடுவதற்கு கொஞ்சம் காலம் பிடிச்சதுன்றாங்க. கொஞ்சம் காலம் பிடிச்சது, மறுபடி நான் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நான் ப்ராக்டிஸில் வச்சுருக்கிறேன். அதனால் என்னுடைய சரீர அவயவங்களை, தவறுகளை செய்ய தூண்டுகிற அவயவங்களை என்னால் மன்னிக்க முடியலன்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், பிரியமானவர்களே, இதை வந்து நம்முடைய கேரக்டராக மாற்றணும், இது லைஃப் ஸ்டைலாக மாறணும். மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நம்ம பாருங்க, நான் கொஞ்சம் பயங்கரமான கோபக்காரன், ஆனால் பயங்கரமான கோபக்காரன், ரொம்ப கோபம் வரும். என்ன கோபம்னா நியாயமான கோபமாக வரும். ஆண்டு சொல்ல, நியாயமான கோபத்தை கூட தவிர்க்க வேண்டும். மனுஷரை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும், மனுஷரை மன்னிக்க முயற்சி எடுக்க வேண்டும். நம்ம நேராக போய்கிட்டு இருப்போம், ஒருத்தர் ராங்காக வந்துட்டு நம்மளை திட்டிட்டு போவான். அப்போல்லாம் ஆவியான உணர்த்தாரு, மனுஷன் அவன் அப்படிதான், நம்மளால தான் முடியும் மன்னிக்க, அவனால் முடியாது. ஆமாவா இல்லையா? நம்ம பொருள் எடுத்து அவன் உடச்சி போடுவான். கருத்து சொல்லார், மன்னிச்சிரு, நீ அங்கே போய் சண்டை போட்டு நின்றுட்டு இருக்காத, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். முந்தா நேற்று லெஸ்லி நம்ம ஸ்டூடெண்ட் மேலே படிக்கிறாரு பிரதர், நல்ல மனுஷன், வயசான மனுஷன், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். அவர் போன வாரம் புதன்கிழமை அபிராமி ஹாஸ்பிட்டல் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது மேலே அந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு பொண்ணு வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி வந்து அவர் மேலே பயங்கரமாக மோதிடுச்சு. அடி தூக்கி போட்டுச்சு, காலெல்லாம் வீங்கி, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து. நல்லா இருக்காரு, பிரச்சனை இல்லை, ரொம்ப உச்சி போட்டாதீங்க, நல்லா தான் இருக்கிறாரு. அப்புறம்
அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரித்தேன், கேள்விப்பட்டவொன்னு விசாரித்தேன். ஆன்லைனில் கிளாஸ்க்கெலாம் வந்துட்டார், பிரச்சனை இல்லை. விசாரித்தேன். அவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது அடிப்படிச்சான்னு கேட்டேன். ஐயோ பாவம், சின்ன பொண்ணு. அவர் உணர்வை பாருங்கள், சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிடுச்சு. சரி நீங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னா, இல்லை அங்கிள் சாரி அங்கிள்ன்ட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரி போட்டுன்னு விட்டுட்டேன் நான் அப்படின்றாரு. சில சமயங்களில் தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, நமக்குள்ள ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நான் மன்னிக்க வேண்டும். சொல்லுங்கள், நான் மன்னிக்க வேண்டும். வரட்டும், ஒரு கை பார்த்துறேன். அதுதான் வேண்டான்றார் கர்த்தர். அதுதான் வேணாம். ஆண்டவர் வந்து பூமியில் உட்காந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ண வந்தாரா? யோவான் 3 சொல்லுது, நான் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் நான் இந்த உலகத்தை மன்னிக்க வந்திருக்கிறேன். என்ன மாதிரி வசனம் தெரியுமா? அது ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல. இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்க ஆரம்பியுங்கள். ஆமென், அல்லேலூயா. மன்னிக்க ஆரம்பியுங்கள். சொல்லுங்க, மன்னிக்கணும், மன்னிக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிற தவறுகளை மன்னிக்கணும். விட்டுருங்க. நீங்க தண்டிக்க முயற்சி எடுக்காதீங்க. நான் சொல்றேன், அதை பிராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம மக்களை விடுவிக்க ஆரம்பிக்கிறோம், நாமும் விடுதலையாக ஆரம்பிக்கிறோம். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 5 உணர்வுகளை வளர்த்துக் கொள்வோம். விசுவாச உணர்வு, வெளிப்பாட்டின் உணர்வு, நீதியின் உணர்வு, அன்பின் உணர்வு, மன்னிக்கிற உணர்வு. இந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்வோம். இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு நம்மை தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த ரத்தம், இந்த மாம்சம் என்னதை காண்பிக்குது? நாம் அவரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறதை காண்பிக்கிறது. உள்ளத்துல நிரம்புவோம். ஆண்டவரே, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தவறு செய்தவர்களை, தீங்கு விளைவித்தவர்களை மன்னிக்கிற ஆண்டவரே, மன்னிக்கிறேன். நல்லா நிமிர்ந்து எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். உங்க கண்ணுக்கு முன்னால உங்க ஆள் வருவாரு, அந்த ஆள் வருவாரு, அந்த நபர் வருவாங்க. மன்னிங்க. பாவியான ஸ்திரியை மன்னிக்கிறேன்றாரு, திமிர்வாதக்காரனை மன்னிக்கிறேன்றாரு. நீங்க 3வது மனுஷர் மாதிரி நில்லுங்க, தேவனுடைய பிள்ளை மாதிரி நில்லுங்க. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு விபத்து, எவ்வளவு நாச மோசங்களை விளைவிச்சாங்க, எவ்வளவு காரியங்களை பண்ணாங்க. பரவாயில்ல, கர்த்தாவே நான் மன்னிக்கிறேன், 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 மன்னிக்கிறேன். ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க இதை செலுத்தும் போது பாவத்தை தண்டிக்கிறீர்கள். இதை அப்படி பண்ணும்போது நீங்க பாவத்தை ஜெயிக்கிறீர்கள். இப்படி பண்ணும்போது பைபிள் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தையும் அவர் அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தையும் நம்ம இப்ப புசிக்கல, அவர் நம்மளை மன்னிச்சதுனால அதை புசிக்கிறோம். ஆமென். அதுல என்னத்தை காண்பிக்குது? அவருடைய கிரயம் மட்டும் இல்ல, அவருடைய விலையேறப்பட்ட அர்ப்பணிப்பை மட்டும் நம்ம பார்க்கல, நாம் மன்னிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நாம் மன்னிக்கப்பட்டதை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அந்த 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 கிருபை எனக்கு தாங்க, அந்த வரத்தை எனக்கு தாங்க, அந்த தயவை எனக்கு தாங்க, அந்த மேன்மையான ஒரு நபராக நிற்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பெரிய வெற்றி, பெரிய ஆசீர்வாதம், பெரிய நிறைவு, பெரிய உயர்வு, இவைகள் எல்லாமே மன்னிக்கிறதுல அடங்கி இருக்கிறது. ஏன்னா நாங்கள் நிறைய மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நிறைய மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். 50 வெள்ளிக்காசு இல்லை, 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவர்கள் நாங்கள். எங்கள் வாழ்வில் இருந்த எல்லா உத்தரங்களையும் நீர் மன்னித்திருக்கிறீர். துரும்புகளை நாங்கள் பெருசாக பார்க்க முடியாது. இது எங்களை மன்னித்த மன்னிப்பிற்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை மன்னித்த மன்னிப்பிற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இந்த மன்னிப்பின் உணர்வை நாங்கள் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். விசுவாச உணர்வை, அன்பின் உணர்வை, நீதியின் உணர்வை, வெளிப்பாட்டின் உணர்வை வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். அந்தந்த நேரங்களில் அந்தந்த சூழ்நிலைகளுக்குள்ள நாங்கள் போகும்போது நாங்கள் இந்த உணர்வை நாங்கள் சரியாய் ஆண்டவரே வளர்த்து கொள்ள, அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபைகளையும் ஞானத்தையும் தாரும். சில சமயங்களில் ஊர் உலகமே சேர்ந்து நம்ம மன்னிக்க விடாதபடிக்கு தடுக்கும். மண்ணு விட்டுறாத, அந்த நபர் கையில கிடைக்கிறான், விட்டுறாத. தாவீதுக்கு ஒரு முறை சவுல் தூங்கிட்டு இருக்கும் போது கிடைச்சான், அவனை கொன்றுக்கலாம் தாவீது. ஆனா தாவீது சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் எப்படி கை போடுவேன்? மன்னிச்சுட்டு வந்தான் பாருங்க. எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய விரோதி, எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய தீங்கு, எவ்வளவு பெரிய நாச மோசம், பரவாயில்லங்க,
உங்களால் மட்டும்தான் அது முடியும், மற்றவங்களால முடியாது. ஒருவேளை இங்கே நம்ம மன்னிக்கிறதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர காத்திருக்கும். நிறையா நடந்திருக்கு. கர்த்தர் தாவீதை தூக்கி ராஜாவை உட்கார வச்சாரு. ஆடு மேய்த்து கொண்டதவன ராஜாவை உயர்த்தினார். எப்படி? இந்த கேரக்டர் உங்களை உயர்த்தும், இது உங்களை மேன்மையாக்கும். இது உங்களுக்கு தான் நல்லது, இது நமக்கு தான் நல்லது. பிதாவே, எங்களை பயிற்றுவித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல் நம்முடைய கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிவிக்கிறோம். ஆமென்.